ஹலோ எவ்ரிவான். இந்த நாளிலும் இந்த நம்பிக்கையின் சத்தத்துக்கு உங்களை ஒரு விசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்க வசனம் சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. இன்னைக்கு தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. நான் யோசிச்சேன், எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சு பார்க்க முடியும்? How can I taste God? நான் எப்படிங்க கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிச்சு பார்க்க முடியும்? ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு முன்பதாக ஒரு மட்டன் பிரியாணி வச்சாங்கன்னா நம்ம எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி சிக்கன் 65 வச்சாங்கன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்ல நல்ல காலை வேலையில ஒரு ஆப்பம் பாயா கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு சொல்லலாம் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்ட்டு. ஆனா இந்த வருஷம் தாவீது சொல்றாரு, கர்த்தரை ருசிச்சு பாருங்க, அவர் நல்லவர். கர்த்தரை ருசிச்சு பாருங்க, அவர் நல்லவர். அவர் நல்லவர்னு எனக்கு தெரியும். நான் எப்படி அவரை ருசிக்க முடியும்? நான் எப்படிப்பா அவரை ருசிக்க முடியும் அப்படின்னு நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் உண்மை ருசிக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. நான் உண்மை டேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க நல்லவர் என் வாழ்க்கையில தெரியும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க வாழ்க்கையில நீ நல்லவர் எனக்கு தெரியும். ஆனா நாங்க எப்படி உண்மை ருசிக்க முடியும்? நாங்க எப்படி ஆண்டவரை உண்மை டேஸ்ட் பண்ண முடியும்? நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம், என்னுடைய அன்பை ருசிச்சு பாருங்க, என்னுடைய அன்பை ருசிச்சு பாரு அப்படின்ட்டு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. அவருடைய அன்பை ருசிச்சு பார்க்க சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர். இன்றைக்கு நம்ம பெற்றோர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க, நம்ம மனைவி நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க, நம்ம கணவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காரு, நம்ம பிள்ளைங்க நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளை சுத்தி அநேக பேர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. நம்மளால அந்த அன்பை உணர முடியுதில்லை. நம்மளால அந்த அன்பை உணர முடியுதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, பிரியாணி இருக்கு. பிரியாணியை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருக்கு பசிக்கும் போது நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு முன்னாடி பிரியாணி இருக்கு. அந்த பிரியாணி எடுத்து நம்ம வாயில வைக்கும் போது நம்மளால உணர முடியுது. உணர முடிஞ்சதுனால தான் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியுது. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய அன்பை உன்னால உணர முடியுதுல்ல. என்னுடைய அன்பை உன்னால உணர முடியும் போது என் அன்பை ஏன் உன்னால டேஸ்ட் பண்ண முடியல? எதுக்காக என் அன்பை உன்னால டேஸ்ட் பண்ண முடியல? நீ கர்த்தர் சொல்கிறாரு, என் அன்பை நீ உணரும் போது என் அன்பை நீ டேஸ்ட் பண்ணு. இன்றைக்கு நம்ம எப்படிங்க அவர் அன்பை நம்ம டேஸ்ட் பண்றது? நம்மளை அவர் ரட்சித்தார்ல, அது எவ்வளவு பெரிய அன்பு. நம்மளை அவர் முன்குறித்தார்லங்க, அது எவ்வளவு பெரிய அன்பு. உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தாரே, எவ்வளவு பெரிய அன்பு. உங்களையும் என்னையும் உளையான சேற்றுல இருந்து நம்மளை தூக்கினாரே, எவ்வளவு பெரிய அன்பு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய அன்புங்க. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய அன்பை ருசிச்சு பார்க்கணும். அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பை நம்ம ருசிச்சு பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதான் தாவீது இங்க அழகா எழுதியிருக்காரு, கர்த்தருடைய அன்பை ருசிச்சு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க, அவர் மேல் நம்பிக்கையுள்ள மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையுள்ள மனுஷன் பாக்கியவான். தாவீது கர்த்தருடைய அன்பை ருசிச்சு பார்த்திருக்காங்க. நான் யோசிச்சேன் தாவீதோட வாழ்க்கைய. தாவீதும் ரொம்ப நல்லவர் இல்லை. அவரும் நிறைய விஷயத்துல விழுந்து போயிருக்காரு, நிறைய பாவம் செஞ்சிருக்காரு. ஆனா தாவீதால எப்படி எழுந்த முடிஞ்சது? கர்த்தர் நல்லவர் ருசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் ருசிச்சு பார்த்திருக்காரு. தாவீது ருசிச்சு பார்த்ததுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு, நீங்களும் கர்த்தரை ருசிச்சு பாருங்க. தாவீது உளையான சேற்றுல இருக்கும்போது கர்த்தர் கை கொடுத்து தூக்குனாருங்க. கர்த்தர் அள்ளி அணைத்தாரு, முத்தங்களை கொடுத்தாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், நீ என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். தாவீதை பார்த்து சொல்றாரு. தாவீது அவ்வளவு நல்லவரா? கர்த்தர் அவ்வளவு நல்லவர். நம்மளுடைய கர்த்தர் அவ்வளவு நல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற விதம் அந்த மாதிரிங்க. நம்ம உளையான சேற்றுல இருக்கலாம், நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுக்கும் போதே சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பை உன்னால உணர முடியுதா? என் அன்பை உன்னால டேஸ்ட் பண்ண முடியுதா? இப்படி கர்த்தர் கேட்கிறாரு. ஒருவேளை நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுலை கேட்டோம்னா, பவுல் சொல்லுவாரு, கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் ருசிச்சு பார்த்திருக்காரு கர்த்தரை. பவுல் உளையான சேற்றுல இருந்தாரு. இயேசு கிறிஸ்துவே பவுல் கிட்ட சொல்றாரு, நீ துன்புறுத்தின இயேசு நானே. இயேசுவே சொல்றாரு, நீ துன்புறுத்தின இயேசு நான் தான் பவுலே என்று சொல்றாரு. ஆனா அதே பவுலை ஆண்டவர் முன் குறித்தாரு. அதே பவுலை உளையான சேற்றில் இருந்து ஆண்டவர் தூக்கினாரு. அதே பவுல் மேல அன்பு வைத்தாரு. பவுல் தேவனுடைய அன்பை ருசிச்சு பார்த்தாங்க. பவுல் தேவனுடைய அன்பை ருசிச்சு பார்த்தான். இன்றைக்கு ஒருவேளை பேதுரு இருக்காரு. நம்ம பேதுருவை கேட்டோம் வச்சுக்கோங்களேன், நீ இயேசுவோட அன்பை ருசிச்சு பார்த்திருக்கியா? நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்களேன், பேதுரு நிச்சயமா சொல்லுவாரு, ஆமாப்பா நான் ருசிச்சு பார்த்திருக்கேன். ஏன் தெரியுமா? அவர் என்கிட்ட சொன்னாரே, பேதுரு நீ 3 வாட்டி என்னை மறுதளிப்ப, நீ 3 வாட்டி என்னை மறுதளிப்ப. நான் சொன்னேனே, ஆண்டவரே
நான் எப்படி உங்களை மறுதளிப்பேன், அதுக்கு நான் என் உயிரை விட்டுடுவேனே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நான் அவர் சொன்ன மாதிரியே நான் மறுதளிச்சேன். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை அவர் சொன்ன மாதிரி நான் அவரை மறுதளிச்சேன். ஆனாலும் அவர் என்னை கைவிடலையே. அவர் என்னை மீண்டும் என்னை தூக்குனாரே, மீண்டும் என்னை உயர்த்தினாரே, மீண்டும் என் மேல அபிஷேகத்தை போட்டாரே, மீண்டும் என்னை நேசிச்சாரே, என் மூலியமா அநேக அற்புதமான காரியங்கள் செஞ்சாரே. இன்னைக்கு பேதுரு நம்மளை பார்த்து சொல்லலாம், ஏன் தெரியுமாங்க, பேதுரு கர்த்தருடைய அன்பை ருசிச்சு பார்த்திருக்கான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் வாய்ப்பு தராரு அவருடைய அன்பை ருசிச்சு பார்க்கறதுக்கு. ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்த செய்தி, அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க. ஓ டேஸ்ட் அண்ட் see, அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மளுக்காக அவரோட ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக கொடுத்தாருங்க. இந்த உலகத்துல யார் நம்மளுக்காக அவ்வளவு பெரிய காரியத்தை செய்வா? யாரு அவ்வளவு பெரிய அன்பை நம்மளுக்காக பாராட்டுவாங்க? இந்த கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்காக இருக்கிறேன். நீ என்ன சூழ்நிலை நீ போய் கொண்டு இருந்தாலும், நீ எவ்வளவு ஒளியான சேற்றுல இருந்தாலும், நான் உன்னை தூக்க ரெடியா இருக்கேன். நீ என்ன டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கியா? நீ அன்பை டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கியா? நீ அன்பை உணர ரெடியா இருக்கியா? கர்த்தர் நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வியோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் ருசிச்சு பார்க்க எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பு எவ்வளவு வெளியேற பெற்றது தகப்பனே. அப்பா, உங்களுடைய இரக்கம் எவ்வளவு வெளியேற பெற்றது ஆண்டவரே இன்றைக்கு எங்க வாழ்க்கையில. அப்பா, இன்றைக்கு நீர் எங்க வாழ்க்கையில எங்க மேல வைத்திருக்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க மேல வைத்திருக்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில நீர் அப்படியே எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளிலும் நான் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு உற்சாகப்படுத்துற வசனத்தோட நாளை தினத்துல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Sam. ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்பு, ஜெப விண்ணப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட முடிவில் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கப்படும். அந்த இமெயில் அட்ரஸ் ஜெப விண்ணப்பங்கள் அனுப்புங்க. நான் உங்களை ஜெபிச்சு கொண்டிருப்பேன். God bless you. God be with you. Amen.